கிறிஸ்தேசுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக இந்த ஏப்ரல் மாதம் 27ஆம் நாளாகிய இந்த சனிக்கிழமையின் காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான ஆண்டவரை காலை வேளைக்காக நின்று செலுத்துகின்றோம். கடந்து போன இரவு முழுவதும் கிருபையா எங்களை காத்து வழிநடத்தினே. இந்த வெயிலின் உஷ்ணத்திலிருந்து காத்து வருகிறேன். நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து இந்த நாளின் இறை செய்தி, பாடல் வேலை, ஜப வேலையை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் பேசுங்க. இந்த நாளின் செய்தி எங்களுக்கு தாருங்க. பாடல் வேலை, ஜப வேலையை ஆண்டவரை ஆசீர்வதிங்க. இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். காலை வேளையில் நான் 317வது பாடலாகிய என்னையும் உமது ஆட்டின் மந்தையோடு, 316வது பாடல் ஐயா நான் வந்தேன் தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன் என்ற பாடலை நாம் பாடும். 316வது பாடல். நான் வந்தேன் தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன், தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன். ஐயா நான் வந்தேன் துயன் நீர் சோரே பாவியன கை சிந்தே தோஷ்டன் என்னை அழைத்தீர். இதை அல்லாது போக்கில்லை தேவாட்டு குட்டி வந்தேன். ஐயா நான் வந்தேன் தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன், தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன். கொள்ள கரைகளில் ஒன்றேனும் தானாய் ஒழிந்தால் வருவேன் என்று, உள்ள கரைகளில் ஒன்றேனும் தானாய் ஒழிந்தால் வருவேன் என்று, நில்லன் தெள்ளம் முதிரம் கரையாவும் தேர்த்திடும் தேவாட்டு கொட்டி வந்தேன். நில்லன் தெள்ளம் முதிரம் கரையாவும் தேர்த்திடும் தேவாட்டு கொட்டி வந்தேன். ஐயா நான் வந்தேன் தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன், தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன். எண்ணம் வெளியே போராட்டங்கள் உட்பயம் எத்தனையோ, எண்ணம் வெளியே போராட்டங்கள் உட்பயம் எத்தனையோ, இவை திண்ணம் அகற்றி எளிஞனை ரட்சியும் தேவாட்டு குட்டி வந்தேன். இவை திண்ணம் அகற்றி எளிஞனை ரட்சியும் தேவாட்டு குட்டி வந்தேன். ஐயா நான் வந்தேன் தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன், தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன்.
ஏற்று கொண்டு மன்னிப்பேந்து சுத்திகரித்து என்னை அரவணையும். ஏற்று கொண்டு மன்னிப்பேந்து சுத்திகரித்து என்னை அரவணையும். மனம் தேற்றி கொண்டேன் உந்தன் வாக்குதத்தங்களால் தேவாட்டு கொட்டி வந்தேன். மனம் தேற்றி கொண்டேன் உந்தன் வாக்குதத்தங்களால் தேவாட்டு கொட்டி வந்தேன். ஐயா நான் வந்தேன், தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன். தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன். தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன். தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக இந்த ஏப்ரல் மாதம் 27ஆம் நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த காலை நேரத்திலும் நாம் கனி கொடுக்கின்ற வாழ்வை பற்றி இந்த வாரத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக இந்த நாளிலும் மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 12 முதல் 25 வசனங்களிலே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற வார்த்தைகளை நாம் கேட்க இருக்கின்றோம். மார்க்கு 11:12 முதல். அன்பானவர்களே, இந்த பகுதியில் இயேசு ஆண்டவர் அத்தி மரத்தை சபிக்கின்ற ஒரு காரியம் வருகிறது. பொதுவாக இயேசு ஆண்டவருடைய ஊழியத்திலே அவர் எப்பொழுதும் யாரையுமே அவர் சபிப்பது கிடையாது, சபித்ததும் கிடையாது. ஆனால் இந்த இடத்துல அவர் ஒரு மரத்தை சபிக்கின்றார். இவ்வளவு நம்ம யோசிக்கலாம், மரத்தை தானே சபிக்கிறாரு, பரவாயில்ல. ஆனால் அதற்கு பின்பாக மிகப்பெரிய ஒரு இறையல் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பகுதி மத்திய 21ஆம் அதிகாரம் 18-19 இடம் பெற்றிருக்கிறது. மறுநாள் பெத்தானியாவை விட்டு அவர்கள் திரும்பிய பொழுது இயேசுவுக்கு பசி உண்டாயிற்று. இயேசு ஆண்டவர் மனிதனாகவும் இருந்தார் என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய அத்தாட்சியாக இந்த வசனம் இருக்கிறது. ஜீசஸ் இஸ் த சன் ஆஃப் மேன், ஆல்சோ இஸ் த சன் ஆஃப் காட். இப்போ பசி உண்டாய போது இலை அடர்ந்த ஒரு அத்தி மரத்தை பார்க்கிறார். இலை அடர்ந்தன அதிகமான இலை இருக்கிறது. அப்போ ஆண்டவர் என்ன நினைக்கிறாரு, நிறைய கனி இருக்கும். நம்ம கூட மரங்களிலே நிறைய இலைகள் இருந்தால் நம்ம பார்க்குறோம் கனிகள் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ நிறைய கனிகள் இருக்கும் என்று சொல்லி அவர் அதை கண்டு ஏதாவது கனி கிடைக்குமா என்று வந்து பார்க்கிறார். அப்போ அருகில் செல்லுகிறார். சென்ற போது இலைகளை தவிர வேறு எதையுமே அது தரல. நல்லா கவனிங்க, இலைகள் வந்தால் நிச்சயமா என்ன வரும், கனிகள் வர வேண்டும். காய் வந்து கனி வரணும், அதுதான் இயற்கை. ஆனால் இங்கே இலைகள் மாத்திரமே அதிகமாக இருக்கிறது, ஆனால் கனிகள் இல்லை, காணவில்லை. ஏனெனில் அது அத்திப்பழ காலம் அல்ல. அவர் அதை பார்த்து, இனி உன் கனியை யார் உண்ணவே கூடாது என்றார். அவருடைய சீடர்கள் இதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். நல்லா கவனிங்க, ஒரு முரண்பாடான ஒரு சிந்தனை தான். கனி கொடுக்கிற காலமும் அல்ல, இலை வந்திருக்கிறது, ஒருவேளை இனிமேல் தான் வரும். ஒருவேளை ஆண்டவர் அது சீசன் இல்லாத நேரத்தில் போய் கனி கேட்குறாரு, அது கனி இல்லைன்றதுனால அது சபிக்கிறார். ஒருவேளை நமக்கு இது முரண்பாடாக இருக்கலாம். அப்போ ஆண்டவர் செய்தது சரியா தவறா நமக்கு ஜட்ஜி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவர் எது சொன்னாலும் அது ஒரு ஓமை இருக்கும். அப்போது இந்த இடத்துல அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, இஸ்ரவேல் மக்கள் அத்தி மரமாக இருக்கிறார்கள். அவர்கள் காலம் கடந்தாலும் காலம் கடக்காவிட்டாலும் கனிகளை தரவில்லை. ஆண்டவர் அவர்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்து மீட்டு மோசேன் வழியாக அவங்களை வழிநடத்தி பாலை நிலத்தில் உணவு இல்லையா, ஆசீர்வாதமான வாழ்வு கொடுத்து பாதுகாப்பை கொடுத்து பாலும் தேன் வழிந்து ஓடுகிற கானான் தேசத்தை கொண்டு வந்து விட்டால் அவர்கள் கடவுளை மறந்து யெகோவாவை மறந்து விட்டு வேற யாரையோ கடவுளாக அவர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள்.
அப்போ ஆண்டவர் அதையெல்லாம் இங்கே மக்களுக்கு அதான் 20ஆம் வசனத்திலிருந்து அதை அவர் விளக்கி சொல்றாரு. சீடருங்க கேட்குறாங்க. காலையில் அவர்கள் அவ்வழியே சென்ற போது அந்த அத்திமரம் வேரோடு பட்டு போயிருப்பதை பார்க்குறாங்க. ஆண்டவர் சபிக்கிறார். சபித்த உடனே அது பட்டு போயிடுது. அப்போது பேதுரு நடந்ததை நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, அதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்று சொல்ல. அப்போ ஆண்டவர் சபித்தால் மரம் பட்டு போயிற்று இல்லையா? அப்போ அதற்கு இயேசு அவர்களை பார்த்து கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், எவராவது இந்த மலையை பார்த்து பெயர்ந்து கடலில் விழு என தம் உள்ளத்தில் ஐயம் எதுவுமின்றி நம்பிக்கையுடன் கூறினால் அவர் சொன்னவாறே நடக்கும். ஆகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் போது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றையெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புங்கள். நீங்கள் கேட்டபடியே நடக்கும். நீங்கள் வேண்டுதல் செய்ய நிற்கும் போது யார் மேலேயாவது நீங்கள் மனத்தாங்கள் கொண்டிருந்தால் மன்னித்து விடுங்கள், அப்பொழுது உங்கள் விண்ணப்பத்தையும் உங்கள் குற்றங்களையும் ஆண்டவர் மன்னிப்பார் என்று ஆண்டவர் சொல்றார். இது ஒரு நமக்கு விளக்கமாக இருக்கிறது இல்லை? இறையலாளர்கள் சொல்லுவது இஸ்ரவேல் மக்கள் கனி கொடுக்கல, அதனால கடவுள் அந்த மரத்தை சபிக்கிறார். அது ரோமையாக சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல ஆண்டவர் கொடுக்கிற விளக்கம் என்னவென்றால், சீடர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு விசுவாசம். ஒரு சாதாரண மரம் பட்டு போகிற அளவுக்கு நம்முடைய விசுவாசம் இருக்கிறதா? ஒரு விசுவாசம், சாதாரண விசுவாசம் இருந்தால் மழையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னால் அது பெயர்ந்து போகும் இல்லையா? அதுதான் நீங்க ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற இந்த பாடமா இருக்கு. அப்போ கனி இல்லை, நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது கனி இல்லை என்றால் ஆண்டவர் நம்மளை சபிக்கிறார் இல்லையா? அதை ஒரு செய்தியாக நம்ம எடுத்துக்கொள்கிறோம். ரெண்டாவது பகுதி நம்ம மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 8ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கு ஏற்ற செயல்களால் காட்டுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தந்தை என உங்களுடைய சொல்லி பெருமை கொள்ள வேண்டாம். இக்கற்களில் இருந்தும் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை தோன்ற செய்ய கடவுள் வல்லவர் என உங்களுக்கு சொல்லுகிறேன். எனவே ஏற்கனவே மரங்களின் வேறருகே கோடாரி வைத்தாயிற்று. நற்கனி தராத மரங்கள் எல்லாம் வெட்டப்படும், தீயிலே போடப்படும். நீங்கள் மனம் மாறுவதற்கு நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ ரெண்டு விதமான சிந்தனைகளை பார்க்கிறோம். ஒன்று, கனித்தராத அத்திமரத்தை சபிக்கிறார் ஆண்டவர். இன்னொன்று, மரங்களின் அருகே கோடாரி வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். இப்போ ரெண்டு விஷயத்தை ஏன் சொல்றாருன்னா, கனித்தராத மரம் பட்டு போயிற்று, அதே போல கனித்தராத மரம் விட்டு உண்டு அக்னியில் போடப்படும். ரெண்டுமே பிரச்சனை தான். பட்டு போயிடுச்சுன்னா அவ்வளோதான், அதுக்கப்புறம் அது லைஃபே இல்லை, இட் இஸ் டெட் இல்லையா? இட் இஸ் ஸ்டேட் ஆஃப் டெட். அதே போல் வெட்டப்பட்டு அக்னியில் போட்டாலும் அவ்வளோதான், அது வேரோடு அழிக்கப்படும். நெருப்பு வச்சுட்டா அது அவ்வளோதான், அந்த மரமும் வராது. அப்போ பிரச்சனை நமக்கு ஆண்டவர் கொடுக்குற மிகப்பெரிய பிரச்சனை அல்லது தண்டனை என்னன்னாக்கா, நீ கனி தரலன்னா நீ யூஸ்லெஸ், உன்னை தூக்கி போட்டுருவார். அப்போ இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் கனிகளை கொடுக்கிறோமா இல்லையா என்கின்ற மிகப்பெரிய கேள்வி இந்த சிந்தனையிலிருந்து நமக்கு உதிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு நிறைய ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார், நிறைய தாளந்துகளை தந்திருக்கிறார் இல்லையா? ஞானத்தை தந்திருக்கிறார். நம்ம ஆண்டவருக்காக அதை செயல்படுத்துகிறோமா? ஆண்டவருக்காக அந்த நேரத்தை செலவிடுகிறோமா? ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்திருக்கிறோம்? ஒரு பாட்டு இருக்கிறது, சமீபத்தில் அதை நாங்கள் கேட்டோம். உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய் என்ற ஒரு அழகான ஒரு பாடல், மிஷனரிகள் பாடல் இருக்கிறது. உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய். இந்த கேள்விக்கு என்ன நம்ம பதில் சொல்ல முடியும் இல்லையா? ஒரு பதிலும் சொல்ல முடியும். இதுவரையில் நம்ம எதுவுமே செய்யலையே. எத்தனை ஆத்துமாக்களை நம்ம ஆண்டவரிடத்துல கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம். ஆத்துமாக்களை திருச்சபையிலிருந்து உதைத்து தள்ளி கொண்டிருக்கிறோம் இல்லையா? அவங்கள நம்ம கேர் பண்ணுறதே இல்லை, அவங்கள கரிசனையோடு நம்ம கொண்டு வருவதில்லை, அவர்களுடைய தேவைகளை சந்திப்பதில்லை. ஆண்டவர் சொல்றாரு, இந்த தொழுவத்தில் இல்லாத மற்ற தொழுவத்தில் இருக்கிற ஆடுகளையும் நான் கொண்டு வர வேண்டும், அவங்களையும் நான் சேர்க்கணும், அந்த ஆடுகளும் என் சத்தத்தை கேட்கும் என்று கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம். ஆனால் நாம் இன்னைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? மந்தைகளை நம்ம சிதறடித்து விற்கிறோம், ஆடுகளை நாமே தின்று கொண்டிருக்கிறோம், சபைகளை அழித்து கொண்டிருக்கிறோம், கனித்தராத ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காட்டு பழங்களை, நேற்று பார்த்தது மாதிரி காட்டு பழங்களை, கசப்பான கனிகளை தந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இது ரொம்ப டேஞ்சர் நமக்கு. ஆண்டவர் நீதி செய்ய ஆரம்பித்து விட்டால் நம்மெல்லாம் ஒன்றுமே இல்லை,
நம்மளை பட்டு போக செய்வார், நெருப்பில் போடுவார். ஆகவே இந்த நீதி தீர்ப்பிலிருந்து நாம் விலகிக்கொள்ள ஆண்டவருடைய பிள்ளைகளாய் கனி தந்து அவருக்காக ஊழியம் செய்து ஆத்துமாக்களை அறுவடை செய்கிற காலம், ஏற்ற காலம் இதுவே, கடைசி காலம் இதுவே என்பதை உணர்ந்து மனம் திரும்பி, இங்க ஆண்டவரே சொல்றார், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள், நடிக்காதீங்க. ஏன்னா அங்க இருந்த பரிசேயர் சதுசேயரெல்லாம் ஞான ஸ்நானம் பெற வராங்க. அப்போ அந்த மக்களை பார்த்து யோவான் ஸ்நானன் சொன்ன பிரசங்க இது. அவர் சொல்றார், நீங்கள் விரியன் பாம்பு குட்டிகளா இருக்கிறீங்க, விஷம் நிறைந்த பாம்புகள் தான். இந்தியாவில் இன்னைக்கு அதிகமான விஷம் நிறைந்த ஒரு பாம்புனா அது விரியன் பாம்பு இல்லையா, வெனமஸ் அதிகமான இருக்கிற விஷமுள்ள பாம்பு. அந்த அளவுக்கு விஷம் நிறைந்த சிந்தனையோடு எண்ணங்களோடு பரிசேயர் சதுசேயர் வேதப்பார் நீங்கள் வரீங்க, நீங்கள் என்ன டெஸ்ட் பண்ண வரீங்க, எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் ஆண்டவர் எனக்கு பின்னாடி ஒருத்தர் வராரு, அவர் கொடுக்குற ஞானஸ்தானத்தை உங்களால் பெற முடியாது, அவர் அக்னினாலே கொடுக்க போகிறார் என்று சொல்கிறார். அப்போது மாய்மாலக்காரர்களாய் நம்ம வாழாமல் மற்றவங்கெல்லாம் பார்க்குறாங்களேன்னு சொல்லி இல்லாமல் ஆண்டவர் என்னை பார்க்கிறார் என்ற இந்த சிந்தனையோடு நாம் ஊழியம் செய்ய கடவுள் நம்மை அழைக்கிறார், கனித்தர அழைக்கிறார். ஆகவே நம்ம மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க தூய ஆவியானவர் இந்த காலை வேளையிலே நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான கர்த்தாவே, சனிக்கிழமையின் காலை வேளைக்காய் நன்றி சொல்லுகிறோம். கடந்து போன இரவு முழுவதும் கிருபையா எங்களை காத்து வழிநடத்தினீர் ராஜா. நன்றி ஆண்டவரே. இந்த காலை நேரத்திலும் இவங்களை ஜீவனோடு எழுப்பி இப்படி வார்த்தைகளை கேட்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். 2 விஷயங்களை நாங்கள் கேட்டிருக்கிறோம். அத்திமரத்தை சபிக்கின்ற ஒரு நிகழ்வும், ஆண்டவரே மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை தரவில்லை என்றால் நாங்கள் ஆண்டவரே நெருப்பில் போடப்படவும் என்ற செய்தியும் நாங்கள் கேட்டிருக்கிறோம். இந்த செய்தியிலே எங்களுக்கு மிகப்பெரிய எச்சரிப்பை தந்திருக்கிறீர். உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக என்ன செய்தாய் என்ற வார்த்தைகள் எங்கள் காதில் ஒலித்து கொண்டே இருக்கிறது. நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், என்ன செய்ய போகிறோம் என்று ஆண்டவரே யோசித்து உணர்ந்து இந்த காலை நேரத்தில் உமக்காக ஆண்டவரே ஆத்துமாக்களை அறுவடை செய்ய, ஊழியங்களை செய்ய, எங்கள் நேரத்தையும் காலத்தையும் ஆண்டவர் தாளந்துகளையும் உமக்காக நாங்கள் பயன்படுத்த ஆண்டவர் நல்ல கனி கொடுக்க கர்த்தர் கிருபை தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அகில உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வாதம் ஆண்டவரே. இந்திய தேசத்திலேயும் உலக நாடுகளிலும் இருக்கிற எங்கள் மக்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தைகள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். குறிப்பாக இந்த காலை நேரத்தில் இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற என்னுடைய அன்பர் சாருக்காக, அக்காவுக்காக, அன்பான பிள்ளைகள் மாத்தால் மரியாளுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவர் வெயிலின் உஷ்ணத்திலிருந்து பிள்ளைகளையும் குடும்பத்தையும் காத்துறணும். அதே போல் இசை வழி பயணத்தில் ஊழியத்தில் இருக்கிற என்னுடைய சாக்கோ சாருக்காக, டீச்சருக்காக, குடும்பத்திற்காக ஜபிக்கிறோம். ஆசீர்வாதம் பாதுகாத்துறலும். ஆண்டவர் இதை பிராட்காஸ்ட் உதவி செய்கிற ஜான்சன் சாருக்காக, குடும்பத்திற்காக ஜபிக்கிறோம். அவளை ஆசீர்வதி ராஜா. அடியேன் பணியாற்றுகிற வேலூர் கிறிஸ்துலுத்திரன் பேராலயத்திற்காய் ஆண்டவரை குடும்பங்களுக்காய், பொறுப்பாளர்களுக்காக ஜபிக்கிறோம். கிராம சபைகளுக்காக ஜபிக்கிறோம். அவருடைய ஆயர்களுக்காக ஜபிக்கிறோம். தொடர்ந்து அவர்கள் சார்ந்திருக்கிற இந்திய சுவிசேஷ உத்திரன் திருச்சபை, 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்கள், ஆண்டவர் ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள், சிறப்பு பள்ளிக்கூடங்கள், ஆண்டவரை பூட்டப்பட்டிருக்கிற பெதஸ்தா மருத்துவமனைக்காய் ஜபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜபிக்கிறோம். எங்கள் ஜபத்தை கேட்டு ஆண்டவரை பெதஸ்தா மருத்துவமனை திறக்கும்படியான ஒரு சூழ்நிலைகளை என் தேவநீர் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று நான் ஜபிக்கிறேங்க தான். இதோ அதற்கு பொறுப்பில் இருக்கிற ILC பெருந்தலைவர், பொது பொருளாளர், 3 சபை சங்கங்களுடைய பொறுப்பாளர்களையும் ஆண்டவரே இதோ ஒவ்வொருவரும் நீர் எடுத்து நீர் பயன்படுத்துகிறாஜா. கொடுத்திருக்கிற பொறுப்புகளை ஆண்டவரே அவர்கள் வீணாகாமல் கனி கொடுக்கின்ற பிள்ளைகளாய் வாழ ஆண்டவரே நீர் கிருபை தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். உலக நாடுகளுக்கு ஜெபிக்கிறோம். எங்கு பார்த்தாலும் போர், பதற்றங்கள், பிரச்சனைகள் ஆண்டவரை கண்ணோக்கி நீங்கள் பார். குறிப்பாக இஸ்ரேல் ஹமாஸ் போரை நிறுத்தராஜா. ஆண்டவர் அநேக பெண்களும் குழந்தைகளும் மரித்து கொண்டிருக்கிறார்கள். அதிகமான வெயிலின் உஷ்ணத்தினாலே வாழ முடியாத சூழ்நிலைகள் அந்த முகாமில் இருக்கிறது ராஜா. கண்ணோக்கி பாருங்க. அதே போல் உக்ரைன் ரஷ்யா போருக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவர் உலக நாடுகள் அமைதி சமாதானம் இருக்கட்டும் ராஜா. நம்முடைய இந்திய தேசத்திற்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரே இதோ இந்த 2024ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் அநேக மாநிலங்களிலே நடந்து கொண்டிருக்கிறது. நேற்று தினத்தில் கூட கேரளாவிலும் கர்நாடகாவில் நடந்திருக்கிறது. நியாயமான முறையில் நடந்திருக்கும் என்று நாங்கள் பார்க்கின்றோம். தொடர்ந்து நடக்க இருக்கிற எல்லா மாநிலத்திலும் அமைதியான முறையில், நேர்மையான முறையில், நீதியான முறையில் நடந்து நல்ல தலைவர் எங்களுக்கு தர வேண்டுமா ஜபிக்கிறோம். ஒவ்வொரு மாநிலத்தையும் ஆசீர்வதி ராஜா. குறிப்பாக எங்களுடைய ஆண்டவரே தமிழக மாநிலத்தையும், என்னுடைய முதலமைச்சரையும், ஆண்டவரே எல்லா அமைச்சர் பெருமக்களையும், எங்களை ஆழ்ந்து கொண்டிருக்கிற அனைத்து தலைவர்களையும் எடுத்து நீர் பயன்படுத்தும். குறிப்பாய் இதோ வெயிலின் உஷ்ணங்கள் ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அநேக மக்கள், குழந்தைகளும் பெரியவர்களும் பாதிக்கப்படுறாங்க. வெயிலில் வேலை செய்கிறவர்கள் பாதிக்கப்படுறாங்க. கண்ணோக்கி பாருங்கள். சித்தமானால் ஆண்டவர் எங்களுக்கு மழையை தந்து பூமியை நனவிக்க
ஆண்டவர் வேண்டும் என்று நான் கெஞ்சி மன்றாடுறேன். தொடர்ந்து இந்த நாளில் கூட கர்த்தாவை பிறந்த நாட்களுக்கு நன்றி செலுத்துகின்ற என்னுடைய அருமை ஆண்டவரே நண்பர் 10வது தெருவை சார்ந்த தனமாக்கிய மோசஸ் அவருடைய மூத்த மகன் திரு ஸ்டான்லி பிரசன் அவர்களுக்கு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வெள்ளூர் ஊரிஸ் காலேஜில் ஃபிசிக்கல் டைரக்டராக பணியாற்றி கொண்டிருக்கிற மகனை ஆசீர்வதிங்க. இந்த பிறந்தநாள் அவருக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ராஜா. ஆண்டவரே இந்த நாள் வரையிலே காத்திருக்கிறேன். தொடர்ந்து உடைய திவ்ய பிரசன்ன மகனோடு தங்கியிருக்கட்டும். அன்பு மனைவி பியூலா அன்பான பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதி ராஜா. அதே போல என்னுடைய ஆண்டவரை எல்லா கிறிஸ்துவ நிகழ்ச்சிகளுக்கும் ஆண்டவரை சவுண்ட் சிஸ்டத்தை ஆண்டவர் ஏற்பாடு செய்து போடுகிற திரு ராஜா அவர்களுக்கு ராஜா சவுண்ட் சர்வீஸ் ஆனந்த் அவர்களுக்கு ஜெபிக்கிறோம். கர்த்தர் மகனை ஆசீர்வாதிங்க, பலப்படுத்துங்க. அவருக்கும் இந்த பிறந்தநாள் பெரிய ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஒரு வகையில் நம்முடைய ஊழியத்தை ஆண்டவரை செய்வதில் அவருக்கும் ஒரு பங்கு இருக்கிறது. அவருக்கும் அவர் நல்ல சுகத்தை பலத்தை தாரு. அன்பு மனைவி பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். அதே போல் அன்பு நண்பர் ஆண்டவரே என்னுடைய ஜான்சன் சாருடைய அன்பு மகன் ஜெஃபர்சன் ஆண்டவரே அன்பு அவருடைய மனைவி திருமதி ஸ்வீட்டி ஜெஃபர்சனுக்கு ஜெபிக்கிறோம். ஆண்டவரை சவுதியில் பணியாற்றி கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. மகளுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தை தாருங்க. தொடர்ந்து அன்பு நண்பரும் சகோதரியும் ஆசீர்வாதமாக சுபிட்சமாக வாழக்கூடிய எல்லா சூழ்நிலைகளையும் உருவாக்கித்தார். அதே போல் ஆண்டவர் நேற்று தினத்தில் தன் பிறந்தநாளை கண்டு நன்றி செலுத்திய அவருடைய செம்பேடு திருச்சபையினுடைய ஆண்டவரை பொருளர் கர்த்தாவே திரு இமானுவேல் சாருடைய அன்பு மகன் அபிஷேக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மகனை ஆசீர்வாதிங்க, பலப்படுத்துங்க. மகனுக்கு தேவையான எல்லா விதமான ஆசீர்வாதங்களை தந்து வழி நடத்துங்க. ஆண்டவர் சாமுவேலை போல கீழ்ப்படிந்து வரங்களை பெற்றுக்கொள்ள கிருபை தாருங்க. அவருடைய அன்பு தகப்பனார் இமானுவேல் சாருக்காக, அவருடைய அன்பு ஆண்டவரே தாயார் சகோதரிக்காக, ஆண்டவர் மூத்த மகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர் செய்கின்ற ஊழியங்களையும் பணிகளையும் ஆசீர்வாதத்துக்கு வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொடர்ந்து திவ்ய பிரசன்னம் குடும்பத்தோடு தங்கி இருக்கட்டும். ஆண்டவர் இந்த நாளிலும் எங்கள் பணிகளையும் பயணங்களையும் ஊழியத்தையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரை பல இடங்களில் இந்த நாளிலிருந்து கூட VBS தொடங்க இருக்கிறார்கள். பிள்ளைகள் ஆண்டவர் அநேக பிள்ளைகள் கிறிஸ்துவை அறியாத பிள்ளைகள் வந்து உம்மிடத்தில் வசனங்களை கற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் அதற்கான திருச்சபைகள் தயாராக இருக்கும். கர்த்தர் கிருபை தார். தொடர்ந்து எங்களை எடுத்து நீங்கள் பயன்படுத்துங்க. துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். உமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம்மளோடு கூட இருப்பதாக.